நிறைய பேசுது. எல்லா ரெஸ்பெக்டட் வியூவர்ஸுக்கும் என்னுடைய வணக்கம். பணத்தை எப்படி அட்ராக்ட் பண்ணிக்கலாம் அந்த விஷயத்தை பற்றி நாம் இன்றைக்கி தொடர்ந்தும் பேசுவோம். நம்ம பிறந்து வளர்ந்த அந்த ஒரு சிச்சுவேஷனை பொறுத்து, நம்மளுடைய ஒரு சரௌண்டிங்ஸை பொறுத்து நம்மளுக்குள்ள நிறைய மணி பிலீவ்ஸ் உருவாயிருக்கும். அதாவது பணம் எல்லாம் அவ்வளவோ சீக்கிரமாக உருவாக்க முடியாது, பணக்காரங்களுக்கு நிம்மதி இருக்காது, நிறைய பணம் கையில் வந்து சேர்ந்தால் நிம்மதி போயிடும், ரிலேஷன்ஷிப் போயிடும், எதுக்கு நிறைய பணம், நம்ம இப்படியே நிம்மதியாக ஹாப்பியாக வாழ்ந்தால் போதும், நம்மளுக்கு எல்லாம் ரொம்ப பணம் தேவையில்லை. அப்புறம் ஒரு வேலை மட்டும் இருக்கிறவங்களுக்கு ஒரே ஒரு வேலை மட்டும்தான் இருக்குது, இவ்வளவோ இன்கம் தான் வருது, இதுலேருந்து எப்படி இன்னும் பணக்காரன் ஆக முடியும், அதுக்கெல்லாம் சான்ஸே இல்லை. அப்புறம் நல்ல ஒரு விஷயம், ஒரு கார், நீங்கள் கார் வாங்கியிருக்கா, அந்த மாதிரி ஒரு டாக் எல்லாம் வரும்போது நம்மளால் காரா, நம்மளுக்கெல்லாம் அது கனவுல கூட பார்க்க முடியாது, நம்மளுக்கெல்லாம் ஒரு நாளும் கார் நம்மக்கிட்ட வந்து சேராது, நல்ல விஷயங்கள் ஒரு காலவும் நம்மக்கிட்ட வந்து சேராது. அப்புறம் பொலிட்டீஷியன்ஸாக இருக்கட்டும், பிஸ்னஸ்மேனாக இருக்கட்டும், அவங்க ஏமாற்றி தான் பணம் உருவாக்குது. நல்ல வழியில் போனால் இவ்வளவோ பணம் எப்படி சம்பாதிக்க முடியும்? ஒருத்தரை ஏமாத்தினா தான் அந்த ஒரு சம்பாத்தியம் எல்லாம் நம்மக்கிட்ட வந்து சேரும். அதே மாதிரி நாம் சொல்லுவோம், சத்து கிடந்தாலும் எனக்கு அவனோட பணம் தேவையில்லை, அந்த ஃபேமிலியோட அந்த ப்ராப்பர்ட்டி எனக்கு தேவையில்லை, நான் சத்தாலும் என்னோடய மானத்தை விட்டு நான் அந்த ப்ராப்பர்ட்டி வாங்க போகுதில்லை, அவங்ககிட்டேருந்து பணம் நான் கேட்க போகுதில்லை, எதுக்கு அந்த மானங்கெட்ட பணம், இந்த மாதிரி எல்லாம் ரொம்ப நெகட்டிவாக நாம் பணத்தை பற்றி நம்மளுக்கு தெரியாமலேயே அது வந்து நம்மளோட மணி ஃப்ளோயை பிளாக் பண்ணுது. அந்த விஷயம் தெரியாமலேயே இந்த மாதிரி நிறைய பிலீவ்ஸ் நாம் நம்மளுக்குள்ளே வச்சுருக்கோம். நாம் நிறைய பேசுவோம் அதை பற்றி. குழந்தைங்க எல்லாம் ஏதாச்சும் ஒரு விஷயம் கேட்கும்போது நம்ம ரொம்ப திட்டுவோம் அவங்கள, உன்னோட அப்பாக்கெல்லாம் அது எல்லாம் வாங்குகிற அளவுக்கு பணம் இல்லை, உனக்கெல்லாம் அது ஒரு காலத்தும் சாப்பிட முடியாது, அது அங்கே போக முடியாது, அது வந்து பணக்காரங்களுக்கு மட்டும்தான் போக முடியும். அந்த மாதிரி நாம் ரொம்ப பேசும், வீட்லேயும் குழந்தைங்கக்கிட்டேயும் எல்லார்கிட்டையும் நாம் அது எல்லாமே ஏன் வருதுன்னா நம்மளுக்குள்ள இந்த பணத்தை பற்றி இருக்கிற அந்த ஒரு நெகட்டிவ் பிலீவ்ஸ்னால. இது வந்து நம்மளும் அந்த பணமும் நம்மளுக்குள்ளே இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப்பை ரொம்ப கெடுத்துது, பிளாக் பண்ணுது. பாருங்கள், நம்ம முன்னாடி வீடியோவில் சொல்லியிருந்தோம்ல, பணங்கிறது நம்மளுடைய ஒரு ரொம்ப ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட் அந்த மாதிரி நாம் நினைக்கணும், நம்மளுடைய ஒரு லவ் அந்த மாதிரி நாம் நினைக்கணும். அப்போ தான் நாமளும் அந்த பணமும் இருக்கிற அந்த ஒரு எனர்ஜியை நம்மளால் டேப் பண்ண முடியும். இப்போ நம்மளுடைய ரொம்ப வேண்டிய ஒருத்தரை பற்றி, நம்மளுடைய ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டை பற்றி இந்த மாதிரி நெகட்டிவான ஒரு பிலீவ்ஸ் வச்சுருந்தா, இந்த மாதிரி தப்பாக பேசியிருந்தால் அவங்க திரும்பவும் நம்மக்கிட்ட வந்து நிற்காது, நம்மக்கிட்ட வராது, அந்த ரிலேஷன்ஷிப் ஸ்பாயிலாக போயிடும். இதுதான் நம்மளோட வாழ்க்கையிலையும் நடக்குது. நம்ம இந்த மாதிரி நிறைய ஒரு பிலீஃப் வச்சுருக்கும் போது நம்ம தெரியாமல் அது நம்மளுடைய சப்கான்ஷியஸ் மைண்டில் இம்ப்ரிண்ட் ஆகிருக்கு. அப்போ அதனால நம்ம இப்படியெல்லாம் பேசுது, இப்படியெல்லாம் பிஹேவ் பண்ணுது, நம்ம பணத்தை பார்க்குறதே இப்படி, அதனால் அது நம்மக்கிட்ட வந்து சேரதில்லை. அப்போது இந்த நெகட்டிவ் பிலீஃப்ஸை முதல்ல கட் பண்ணிக்கோங்க. இதுக்கு ஆக்சுவலாக நீங்கள் வந்து பணத்தை பற்றி நினைக்கும்போது, இல்லை பணக்காரன் அந்த மாதிரி ஒரு நம்மளையே அந்த மாதிரி கற்பனை செய்ய ட்ரை பண்ணும்போது நம்மளுக்குள்ளே வர்ற ஒரு டாமினண்ட்டாக வர்ற ஒரு சில நினைவுகளை எழுதி அது என்னன்னு நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. அந்த நம்மளுக்குள்ளே இருக்கிற அந்த நெகட்டிவ் பிலீவ்ஸை நீங்கள் முதல்ல ஐடென்டிஃபை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அதுக்கு பதிலாக ஒரு பாசிட்டிவ் பிலீஃப் போட்டுட்டு, அஃபர்மேஷன்ஸ் போட்டுட்டு, உறுதிமொழி கொடுத்து நீங்கள் இந்த எனர்ஜியை முதல்ல டேப் பண்ணிக்கணும். இப்போது அவ்வளவோ சீக்கிரமாக எல்லாம் பணக்காரனாக முடியாது, நம்மளால எல்லாம் பணக்காரனாக முடியாது, அந்த மாதிரி ஒரு பிலீஃப் உங்களுக்குள்ளே இருந்தால் அதுக்கு ஒரு பாசிட்டிவ் அஃபர்மேஷன் கொடுத்து ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க. பணக்காரன் ஆகணுங்கிறது இல்லை, ஆக முடியுங்கிறது நம்மளுடைய பர்த் ரைட். அதை நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்த உலகில் இருக்கிற எல்லா மனிதனுங்களுக்குமே எல்லா செல்வமும் வர்றதுக்காக, இல்லை எல்லா அபண்டன்ஸும் என்ஜாய் பண்ணிக்கிறதுக்காக ஒரு பர்த் ரைட் இருக்குது, நம்மளுக்கும் இருக்குது அந்த பர்த் ரைட். அது நம்மளுடைய ஒரு ரைட், நம்மளுக்கு அந்த ஹாப்பினஸ் என்ஜாய் பண்ணது, அந்த பணம் என்ஜாய் பண்ணது. நிறைய பணம் வரும்போது நிறைய நல்ல விஷயங்கள் நம்மளால் பண்ண முடியும். நம்மளுடைய ஃபேமிலிக்கு மட்டும் இல்லை, நம்மளை சுற்றி இருக்கிற எல்லாரோட வாழ்க்கையிலையும் அதோட ஒரு சேஞ்ச் வரும். நம்மளுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் அந்த ஒரு ஹாப்பினஸ், அதோட ஒரு சின்ன போர்ஷன் அவங்களாலேயும் என்ஜாய் பண்ண முடியும். அதனால ஒருவேளை நம்மக்கிட்ட நிறைய பணம் வந்தால் நம்மளோட
குழந்தை படிக்கிற ஸ்கூலில் நம்மளுக்கு ஒரு சில ஹெல்ப் பண்ணிக்கலாம். அந்த இடத்துல பணம் இல்லாமல் இருக்கிற ஆளுங்களை நம்மளால் ஹெல்ப் பண்ண முடியும். இந்த மாதிரி பணம் நம்மக்கிட்ட வந்து சேரும்போது நம்மளோட வாழ்க்கை மட்டும் சேஞ்ச் ஆகிறதில்ல, நம்மளை சுற்றி இருக்கிற எல்லாரோடைய வாழ்க்கையிலையும் அந்த ஒரு பாசிட்டிவ் சேஞ்ச் வருது. அதனால் பணங்கிறது ரொம்ப நல்ல விஷயம். அது நிறைய நம்ம கையில் வரட்டும், நிறைய நாம் என்ஜாய் பண்ணிக்கலாம். நம்மளோட சேர்ந்திருக்கிற ஆளுங்களோட வாழ்க்கையும் நம்மளால் ரைஸ் பண்ண முடியும். இப்போ இந்த பிலீஃபில் உங்களுக்கு எப்படி மாற்றணுமோ அந்த மாதிரி அஃபர்மேஷன்ஸ் கொடுத்து, இந்த மாதிரி நல்ல உணர்வுகளை கொடுத்து அந்த பிலீஃபை முதல்ல சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அது பண்ணும்போது நீங்கள் வந்து ஆக்சுவலாக நாமளும் அந்த மணியும் இருக்கிற அந்த ஒரு ரிலேஷன்ஷிப் நல்லா வருது, அது கொஞ்சம் ஹார்மோனியஸாக வருது. நாம் வந்து அந்த மணி எனர்ஜியில் டேப் பண்ணுது. இப்போது இந்த மாதிரி பண்ணும்போது இப்போது நீங்கள் கேட்கலாம், அவங்களுக்கு ஒரு டவுட் உருவாகலாம், எனக்கு இன்னும் ஒரு சின்ன வேலை தான் இருக்குது, இந்த இதுலேருந்து வர்ற ஒரு இன்கம் தான் எனக்கு இருக்குது, எனக்கெல்லாம் அவ்வளோ பெரிய குவாலிஃபிகேஷன்ஸ் இல்லை, இப்போ நான் என்னோடய எனர்ஜி இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணினா மட்டும் எனக்கு எப்படி இன்னும் பணம் வந்து சேரும், எனக்கு வேலை தான் அவ்வளவோ பெருசாக இல்லையே, எனக்கு இன்கம் தான் அவ்வளவோ பெருசாக இல்லையே, இந்த மாதிரி நிறைய டவுட்ஸ் உங்களுக்கு உருவாகலாம். இல்லை நீங்கள் வேலை பண்ணாத, நான் வீட்டில் இருக்குது, எனக்கு எந்த வேலையும் இல்லை, என்னோடய ஹஸ்பண்டுக்கு எந்த வேலையும் இல்லை. ஆக்சுவலாக வந்து இந்த எனர்ஜியை நாம் கிளியர் பண்ணும்போது நம்ம ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதைத்தான் அட்ராக்ட் பண்ணுது. அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நாம் அட்ராக்ட் பண்ணணும்னா, அது நம்மளுக்கு புரியணும்னா, நம்ம ரொம்ப நெகட்டிவ் எனர்ஜியில் இருக்கும்போது நம்ம பக்கத்தில் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்தால் கூட நம்மளால் பார்க்க முடியாது. இந்த எனர்ஜியை நாம் சரி பண்ணும்போது நம்மளுக்கு வர்ற எல்லா வாய்ப்புகளையும் நம்மளால் புரிய முடியும். அதுக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப வைஸாக நம்மளால் டிசிஷன் எடுக்க முடியும். அப்படி தான் அந்த ஒரு பிலீஃப் சிஸ்டம் வேலை செய்யுது. இப்போ அதுக்காக நீங்கள் முதல்ல உங்களோட இந்த நெகட்டிவ் பிலீஃப்ஸை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து ஹெல்ப் பண்ணிக்கோங்க, முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப். பணத்தால் ஒரு சில பேருக்கு பணம் கொடுத்து ஹெல்ப் பண்ண முடியும், ஒரு சின்ன பணமாக இருக்கட்டும், அது கொடுத்து ஹெல்ப் பண்ண முடியும். ஒரு சில பேர்கிட்ட டைம் இருக்கும், ஒரு சில பேர்கிட்ட நாலேஜ் இருக்கும். எதுவாக இருக்கட்டும், நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு நாம் இன்னொருத்தருக்கு ஹெல்ப் பண்ணிக்கோங்க. தெரிஞ்சவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள், ஃபேமிலியில் இருக்கிறவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள், ரிலேட்டிவ்ஸுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள், இல்லை தெரியாத ஒரு சில பேருக்கு கூட ஹெல்ப் பண்ணுங்கள். ஹெல்ப்புங்கிறது உங்களோட எனர்ஜியில் ரொம்ப கவுண்ட் ஆகிற ஒரு விஷயம். நம்மளுடைய வைப்ரேஷனை ரொம்ப சீக்கிரமாக ரைஸ் பண்ணக்கூடிய ஒரு பவர் அதுக்கு இருக்குது. அந்த ஒரு ஹெல்ப் பண்ணும்போது நம்மளுக்குள்ளே வர்ற அந்த ஒரு கம்பேஷன், அந்த ஒரு பாசம், நேசம், அது எல்லாம் ரொம்ப வேலை செய்யும். அது உங்களோட மணி பிளாக்கை கிளியர் பண்ணிக்கும். அதனால் யாரை ஹெல்ப் பண்ண முடியுதோ, யாரை ஹெல்ப் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வருதோ, கண்டிப்பாக எதுவும் பார்க்காம ஹெல்ப் பண்ணுங்கள், உங்களால் என்ன முடியுமோ அதுலேருந்து. அப்புறம் வந்து நம்ம வெளியிலெல்லாம் போகும்போது நம்மக்கிட்ட நிறைய பேர் கை நீட்டி வருவாங்க, பெக்கர்ஸ் எல்லாம் நிறைய பேர் வருவாங்க. அப்போது நானும் நிறைய வாட்டி இந்த விஷயம் கேட்டிருக்கு, அதுக்கெல்லாம் கொடுக்க தேவையில்லை, அவங்க எல்லாம் ஜெனுவின் கிடையாது, அவங்க எல்லாம் ஒரு வேளை நம்மளை விட ரிச்சாக இருக்கும், அவங்களுக்கெல்லாம் எதுக்கு கொடுக்கணும், அந்த மாதிரியெல்லாம் நிறைய நம்ம கேள்விப்படும். ஆனால் இந்த மணி எனர்ஜியை பொறுத்து சொல்லுது, அவங்களோட ஜெனுவினிட்டியை நாம் பார்க்க தேவையில்லைன்னு சொல்லுது. அவங்க நம்மக்கிட்ட வரும்போது அவங்க ஜெனுவினாக இல்லையா, கை நீட்டி வரும்போது அவங்க ஜெனுவினாக இல்லையாங்கிற விஷயம் நாம் பார்க்காம முடிஞ்ச அளவுக்கு ஒரு சின்ன ஹெல்ப் அவங்களுக்கு கொடுத்துக்கோங்க. ஏதோ ஒன்று, சாப்பாடாக இருக்கலாம், இல்லை ஒரு காயினாக இருக்கலாம், இல்லை நம்மளுடைய பழைய க்ளோத்தாக இருக்கலாம், ஏதோ ஒன்று இருக்கட்டும். நம்மளால் என்ன முடியுதோ, அவங்க ஜெனுவின் நம்பி, இல்லை நம்ம கடவுளுக்கு கொடுக்குறதா நம்பி, யாருக்காவது ஒருத்தருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும், அந்த மாதிரி ஒரு நோக்கத்தோட முடிஞ்ச அளவுக்கு ஒரு சின்ன ஹெல்ப் அவங்களுக்கு கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி ஹெல்ப்புங்கிறதுல இன்னொரு விஷயம் என்ன வருதுன்னா, ஒருவேளை நாம் நிறைய ஹெல்ப் ஒருத்தர்கிட்ட வாங்குறதா இருக்கலாம், நாம் ஒரு பெனிஃபிட் ஒருத்தர்கிட்டேருந்து எடுக்கிறதா இருந்தால் கண்டிப்பாக நம்மளால் முடிஞ்ச ஒன்று அவங்களுக்கு திருப்பி கொடுக்கணும். ஒருவேளை அவங்களுக்கு நம்மளுடைய ஹெல்ப் எதுவும் தேவை இருக்காது, அந்த பட்சத்தில் அந்த ஒரு அப்ரீசியேஷனை கொடுத்துக்கலாம், இல்லை அவங்களுக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்துக்கலாம். இப்போது ஒரு எக்ஸாம்பிளாக சொல்ல போனால், நம்மளோட குழந்தைய படிக்கிறதுக்கு பக்கத்து வீட்டில் இருக்கிற ஒருத்தர் ஹெல்ப் பண்ணுது, ரொம்ப ஹெல்ப் பண்ணுது, நம்மளுக்கு அவ்வளவோ எஜுகேஷன் இல்லை, நம்மளால் ஹெல்ப் பண்ண முடியலை குழந்தைய, அதனால் பக்கத்து வீட்டில் இருக்கிற ஆளுங்க ஒரு ரிலேஷன்ஷிப் அது மேலே ஃபீஸ் எல்லாம் எடுத்துக்கல, அவங்க ஹெல்ப் பண்ணிகிட்டே இருக்குது. அந்த ஒரு டைமில்
அவங்களுக்கு ஃபீஸ் வேண்டாம், அவங்களுக்கு அதெல்லாம் தேவையில்லை, சும்மா ஹெல்ப் தான் பண்ணுதுங்கிற பட்சத்தில் நம்ம அவங்களுக்கு அப்ரிசியேஷன் கொடுத்துக்கலாம். நீ அங்கே போய் என்ன பண்ணுது, நீ தான் அங்கே போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணுது, உனக்கு எதுவும் மார்க் இல்லையேன்னு குழந்தைய திட்டாமல், அவங்களையும் நம்மளுக்குள்ளே திட்டாமல், அதுக்கு பதிலாக அவங்களுக்கு அப்ரிசியேஷன் கொடுங்க. ஒரு சில டைமில் ஏதாச்சும் ஒரு கிஃப்ட் கொடுங்க, ஒரு ஸ்வீட் கொடுங்க. நல்ல நாள்களில் அவங்கக்கிட்ட போய் 2 வார்த்தை நல்லதாக பேசுங்க, அப்ரிஷியேட் பண்ணி பேசுங்க. உங்களோட ஹெல்ப் ரொம்ப பெருசாக போச்சு, அதனால் எனக்கு அந்த ஒரு சிச்சுவேஷனை ஓவர் கம் பண்ண முடிஞ்சுது. அந்த மாதிரி நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு திருப்பி கொடுங்க. இல்லை நம்ம எடுக்கிறது மட்டும் ஒரு ஹேபிட்டாக வைக்காதீங்க. எல்லா பெனிஃபிட்டும் நாம் ஒருத்தர்கிட்ட எடுக்குது, அவங்களுக்கு நாம் எதுவும் திருப்பி கொடுக்காம போகாதீங்க. கண்டிப்பாக ஒரு பெனிஃபிட் எடுக்கிறதா இருந்தால் ஏதோ ஒரு சின்ன பெனிஃபிட் கொடுத்து தான் ஆகணும். அதை மறக்காதீங்க. ஏதோ ஒன்று திருப்பி கொடுங்க, முடிஞ்ச அளவுக்கு என்ன முடியுமோ அதை திருப்பி கொடுங்க. அப்புறம் நாம் ஒருத்தரை ஹெல்ப் பண்ணும்போது ஏதோ ஒரு சிச்சுவேஷனில் நாம் தெரிஞ்சவங்களையோ தெரியாதவங்களையோ ஹெல்ப் பண்ணும்போது அவனுக்கு அந்த நன்றி உணர்வு இருக்கணும். அவனுக்கு நான் ஹெல்ப் பண்ணியிருக்கு, அவனுக்கு திருப்பி அந்த ஒரு நன்றி உணர்வு நம்மக்கிட்ட இருக்கணும்னு எதிர்பார்க்காதீங்க. ஹெல்ப் பண்ணும்போது அது எல்லா டைம்லேயும் நம்ம கடவுளுக்கு பண்ணதாக நினச்சி தான் அந்த ஹெல்ப்பை கொடுக்கணும். இந்த ஹெல்ப்புங்கிறது நம்ம இப்போ பார்க்குற ஒரு வாழ்க்கையில் கவுண்ட் பண்ணுற ஒரு விஷயம் கிடையாது. அது கண்டிப்பாக நம்மளுடைய வாழ்க்கையில் இன்னொரு நாள் திருப்பி வரும். ஏதோ ஒரு சிச்சுவேஷன்லேருந்து நம்மக்கிட்ட திருப்பி வரும். நம்மளுக்கு ரொம்ப தேவையாக இருக்கிற ஒரு சிச்சுவேஷனில் யாராவது ஒருத்தர் ஒரு நல்ல ஒரு வார்த்தையாக, ஒரு மெசேஜாக, ஒரு நியூஸாக, இல்லை வேறு ஏதோ ஒரு வகையில் ஒரு ஹெல்ப்பாக நம்மக்கிட்ட வந்து சேரும். அதனால் யாருக்கு ஹெல்ப் பண்ணாலும் அது கடவுளுக்கு நாம் கோயிலில் போய் ஒரு காயின் எல்லாம் போடும்போது நாம் எதுவும் திருப்பி பார்க்குறது இல்லைல்ல, அது கொடுத்துட்டு நாம் ஒரு தேங்க்ஸ் சொல்லி அப்படியே போகுது. அதே மாதிரி ஹெல்ப்பையும் அந்த மாதிரி கொடுத்துட்டு நம்ம திருப்பி பார்க்காம போயிட்டே இருங்க. அது உங்களோட வாழ்க்கையில் கண்டிப்பாக கவுண்ட் ஆக போகிற ஒரு விஷயம், அது மறக்காதீங்க. அப்புறம் நம்ம இந்த கிஃப்ட்ஸ் எல்லாம் கொடுக்கோம்ல, அப்போ கிஃப்ட்ஸ் கொடுக்கும்போது நம்மளுக்குள்ள ஒரு நினைப்பு இருக்கும், அவள் எனக்கு என்ன கொடுத்துருக்கு, அந்த என்னோடய குழந்தையோட பர்த்டேக்கு அவள் என்ன கொடுத்துருக்கு, இது போதும், அப்போ இது கொடுத்தா போதும். அதோட ஒரு ப்ரைஸை நாம் பிரித்து பார்த்துட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி, இல்லை அதை விட கம்மியாக கொடுக்குற ஒரு சில ஹேபிட் வைக்காதீங்க. அவங்க எது கொடுத்தாலும் அதை ரொம்ப கேவலமாக நினைக்காதீங்க. இந்த கிஃப்ட்ஸ் எல்லாம் ஆக்சுவலாக இதை எப்படி நினைக்கணும்னா, கடவுள் நம்மளுக்கு அனுப்புகிற ஒரு டெஸ்ட்டாக நினச்சிக்கோங்க. நம்ம ரொம்ப பெரிய கிஃப்ட் வந்தால் தான் நம்மளோட கண்ணுக்கு பத்தும், அந்த மாதிரி அதை நினைக்காதீங்க. அதை எல்லாத்தையும் ஒரு மெசேஜாக, ஒரு ஹாப்பினஸ்ஸாக எடுத்துகிட்டு நம்ம திருப்பி கொடுக்கும்போது நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு பெஸ்ட்டு கொடுங்க. அவங்க கொடுத்ததோட வேல்யூ விட கம்மியாக, இல்லை அதை விட பெருசாக, அந்த மாதிரியெல்லாம் கம்பேர் பண்ண தேவையே இல்லை. நம்மளால் என்ன முடியுமோ அதில் ரொம்ப பெஸ்ட் அதுதான் கொடுக்கணும். அது நம்மளுடைய பிளெஸ்ஸிங்கும் சேர்த்து அவங்களுக்கு கொடுத்து அனுப்புங்க. அப்புறம் இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் எல்லாம் பண்ணும்போது நம்ம யதார்த்தமாக என்ன பண்ணுதுன்னா, நம்மளுடைய அந்த மணி எனர்ஜியை நம்ம டேப் பண்ணுது, சரி பண்ணுது. இப்போது நம்மளுக்கு ஒரு நம்மளுடைய சேலரி கிடைக்கிது, ஆனால் ஒரு ரொம்ப சின்ன சேலரியாக இருக்கும்போது நாம் அதை பற்றி வேலை இவ்வளவோ பெருசு, ஆனால் சேலரி மட்டும் ரொம்ப சின்னது, எவ்வளவோ கேட்டாலும் அந்த எம்ப்ளாயர் ஜாஸ்தி பண்ணி கொடுக்க மாட்டேங்கிற, அந்த மாதிரி எல்லா விஷயத்துலேயும் கம்ப்ளைண்ட் பண்ணும்போது நம்மளுக்குள்ளேயே ஒரு மணி பிளாக், நம்மளோட வாழ்க்கையில் அந்த மணி பிளாக் நம்ம பெருசாக்கிட்டு இருக்கு. ஏன்னா அந்த கம்ப்ளைண்ட் பண்ணுற ஒரு டைமில் நம்மக்கிட்ட அந்த மணியை அப்ரிஷியேட் பண்ண நம்மளால் முடியலை. நம்ம அதை ஒரு செரிஷ் பண்ண மறந்து போகுது. அப்போது நம்மளுக்கு ஒரு மணி பிளாக் உருவாகுது. இந்த மாதிரி நம்ம இருக்கிற ஒரு கரண்ட் சினாரியோவில் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நம்மளோட ஆட்டிடியூடாக மாற்றுங்க. உங்களோட மணி எனர்ஜியை உங்களால் ரொம்ப டேப் பண்ண முடியும். உங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் சேரும். மணி எனர்ஜியை பற்றி நம்ம திருப்பும் பேசுவோம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். நாளைக்கு திருப்பவும் பார்க்கலாம்.